கர்நாடகாவில் காங்கிரஸ் அரசு மீண்டும் சமூக பொருளாதார மற்றும் சாதி கணக்கெடுப்பை தொடங்கியுள்ளது. இது சாதாரண கணக்கெடுப்பு அல்ல, இது மக்களின் தனிப்பட்ட வாழ்க்கையில் மூக்கை நுழைத்து பார்ப்பதற்கான முயற்சி. இந்த கேள்வித்தாளில் வாக்காளர் அடையாள எண், நிலம், சொத்து மற்றும் உங்கள் குடும்பம் வைத்திருக்கும் தங்கம் பற்றிய விவரங்களை கூட கேட்கிறது. ஒரு அரசு இவ்வளவு ஆழமான தனிப்பட்ட தகவல்களை ஏன் கேட்கிறது? இதை வைத்து என்ன செய்ய போகிறார்கள்? ராகுல் காந்தியின் ஜித்னி ஆபாதி உத்னா ஹக் என்ற வாசகம் வெறும் அரசியல் கோஷமாக இல்லாமல் மக்கள் எண்ணிக்கையை அடிப்படையாக கொண்ட உரிமை மற்றும் செல்வ பகிர்வு திட்டமாக மாறுகிறது. காங்கிரசின் தேர்தல் அறிக்கையே பொருளாதார சமநிலையின்மையை தீர்க்க புதிய கொள்கைகளை உருவாக்க வேண்டும் என ஒப்புக்கொள்கிறது. எனவே இந்த கணக்கெடுப்பு உண்மையில் சமூக நீதி குறித்ததா அல்லது யாரிடம் எவ்வளவு இருக்கிறது என்பதை கண்டறிந்து பின்னாளில் அதை பறித்து பகிர்வதற்கான திட்டமா? பிரதமர் மோடி இதே திட்டம் குறித்து நாடு முழுவதும் எச்சரித்திருந்தார். சமத்துவத்தின் பெயரில் காங்கிரஸ் அரசு மக்களின் செல்வமும் தங்கமும் பறிக்க விரும்புகிறது என்றார். இன்று இது கர்நாடகா, நாளை இந்தியா முழுவதும் ஆகலாம் என்ற அச்சம் நிலவுகிறது.